திருக்கோயிலூர்லேருந்து ஃபாதர் லூர்து அமலராணி அம்மா. இவங்க வாரம் வாரம் எழுதக்கூடியவங்க ஃபாதர். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, கோபம் நம்மிடம் உள்ள நியாயமான எண்ணங்களை கூட மறைத்துவிடும். பொறுமை நமது பெரிய தவறை கூட திருத்திக் கொள்ள நல்ல வாய்ப்பை தரும் என்பதற்கேற்ப கோபத்தை குறைத்து இயேசுவின் அன்பையும் பொறுமையையும் நமது வாழ்க்கையில் பிரதிபலிக்க, பாவத்தில் தவறி விழாமலும் தவறை திருத்திக் கொள்ளவும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும் தொலைக்காட்சி பணிக்கென ஜெபித்து எழுதுகிறேன். செப்டம்பர் மாதம் வந்துவிட்டாலே நேயர்களை ஃபுல் ஸ்விங்கில் ஓட வைக்கும் நமது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வெகு அருமை தந்தையே. 29/8/2025 அன்று கொடியேற்ற நாள் தொடங்கி 8/9/2025 அன்னையின் பிறப்பு விழா வரையிலான நவநாள் திருப்பலிகள் ஒவ்வொரு நாளும் சிறந்த மைய கருத்துடன் ஒரு சபையினர் பொதுநிலையினர் திருப்பலியை சிறப்பிக்க இவ்வருட நிகழ்வுகள் அனைத்தும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. மறையுரைகள் நாளும் தனித்தன்மையோடு அருமையான கருத்து களஞ்சியங்களாக இருந்தது. மறையுரை போட்டி என்பதையும் தாண்டி பல கிறிஸ்துவ விழுமியங்களை வாழ்வில் கடைபிடிக்க உதவுவதாக இருந்தது. விசுவாச வாழ்வை கட்டியெழுப்ப நேயர்களை தூண்டும் தங்கள் தலைமைத்துவ பணிகள் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது தந்தையே. 11 நாளும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்ட செலவுகள், உழைப்பு, நின்று உழைத்த அனைவருக்கும் பாராட்டுக்கள். தாய் தந்தையின்றி நமது நிறுவனத்தில் வளர்க்கப்பட்ட பெண்களுடனான தமிழ் ஜோவின் நேர்காணலில் அத்தகைய பெண்களின் மனநிலை, அவர்களை வளர்த்தெடுத்த துறவற சபையினரின் அர்ப்பணிப்பு, வளர்ந்து நல்ல நிலைமையில் உள்ள இது போன்ற பெண்கள் சமூகத்தில் உள்ள இம்மாதிரியான பிள்ளைகளுக்கு உதவுவது, வயதான பெரியவர்களுடன் பழகி அவர்களோடு உடனிருத்தல் போன்ற பல உயரிய பண்பு நலன்களை கொண்டு சமூகத்தில் உறவுகளை மேம்பட வைப்பதும் பாராட்டுக்குரியது. 8/9/2025 அன்று அன்னையின் பிறந்த நாளையொட்டி ஒளிபரப்பான புதிய பாடல்கள் அனைத்தும் சிறப்பு. மேலும் அருட்பணி ரிச்சி வின்சென்ட் அவர்கள் நடிகை சாந்தி ஆனந்தை நேர்காணல் செய்த நிகழ்ச்சி நெஞ்சில் நிற்கிறது. இந்துவாக பிறந்து முற்போக்கு சிந்தனையுடைய பெற்றோர்களை பெற்றதால் ஆங்கிலோ இந்தியரை மனமுடித்து எப்படி அன்னையினால் இயேசுவிடம் வழிநடத்தப்பட்டார், அருட்சாதனங்கள் பற்றியும் வாழ்வில் எதை செய்யணும் என்பதற்கான ஆலோசனைகளை திவ்ய நற்கருணை முன் அமர்ந்து பெற்றுக்கொள்வதையும் நடிகை சாந்தி அவர்கள் பகிர்ந்தது கிறிஸ்துவரையும் மிஞ்ச செய்யும் விசுவாசமாகப்பட்டது. மிகவும் சிறப்பு தந்தையே. விவிலியம் அறிவோம் எப்போதும் போல் அருமையான கருத்து பகிர்வுகள். விவிலிய பெயர்களின் பொருட்கள் என்ற தலைப்பில் சென்ற வாரமும் இவ்வாரமும் ஆண்டவருக்குள்ள பெயர்களின் பொருட்கள் பற்றிய அருட்பணி மைக்கேல் ராஜ் அவர்களின் கருத்துக்கள், விளக்கங்கள் சிறப்பு. சரியான தெரிவு தந்தையே. தொடர்ந்து பகிர விழைந்து ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர் ஃபாதர்.